இவ்வளோ வேலை செஞ்ச மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க. அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போலயே நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு கோவிலுக்கு வந்து கிளம்பி வச்சாங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து காப்பு கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு வாரம் போய் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றினா நல்லது அப்படின்றனால இன்றைக்கி நம்ம வந்து காலையிலே கிளம்பி போயாச்சுங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்போதும் போல் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறமா ஈவினிங் போல் வந்து ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சுங்க. ஏதாவது சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்றனால நானே வீட்டிலே வந்து இன்றைக்கி செஞ்சு தரேன் எல்லாத்துக்கும் அப்படின்றனால நானே இன்றைக்கி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு, பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மயோனைஸ், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு குக்கும்பர் வந்து போடவே மறந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் எடுத்து கொஞ்சமாக அதை அப்படியே வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு கீலாம் விட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. சீரியஸாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் அப்படியே கைக்கு மாதிரி தான் வச்சுட்டு நானும் அப்படியே தூங்கிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோஸ் பாய்.